Hi everyone, welcome to Shanbri channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேப்ல இருக்க லிங்க் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க லிங்க்னு இருக்கா. இந்த லிங்க் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவோம். இதோட ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+C. இங்க பாருங்க இது மேல நான் கர்சர் வைக்கும்போது ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நேம் ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் அதோட ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+K. இந்த ஹைப்பர் லிங்க் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து கூகுள்ல ஏதாவது போய் சர்ச் பண்றீங்க ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் அங்க வர டெக்ஸ்ட்லாம் என்ன கலர்ல இருக்கும்? ப்ளூ கலர்ல இருக்குமா? அந்த டெக்ஸ்ட்டை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு வெப்பேஜுக்கு கொண்டு போதா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃப்ரீயான்னு சொல்லிட்டு ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த நேமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் லிங்கை கிளிக் பண்றேன். பாருங்க லிங்க் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த நேம் கூட ஒரு டாக்குமெண்ட்டை நான் லிங்க் பண்ண போறேன். இப்போ எங்க அட்டெண்டன்ஸ்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. இதை நான் வந்து லிங்க் பண்றேன். நான் இந்த அட்டெண்டன்ஸை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அட்டெண்டன்ஸ் எந்த பார்ட்ல இருக்கோ அதோட அட்ரஸ் இங்க எனக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ பாருங்க நான் வெறும் ஓகே மட்டும் கொடுக்குறேன். இப்போ பாருங்க இப்போ இந்த நேம் வந்து என்ன கலர்ல இருக்கு? ப்ளூ கலர்ல இருக்கு. பாருங்க இது மேல நான் கர்சர் இருக்கும்போது எனக்கு என்ன ஷோ ஆகுது? Ctrl+click to follow லிங்க்னு அப்படின்னு ஷோ ஆகுது. இப்போ நான் என்ன பண்றேன்னா கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீ இருக்கா அதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மவுஸ்ல ஒரு கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி வருதா? வெறும் நான் எஸ் மட்டும் கொடுக்குறேன். இப்போ பாருங்க இந்த நேம்ல நான் கொடுத்த அந்த டாக்குமெண்ட் எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க். இது வந்து இன்டர்நெட் இல்லாம இந்த மாதிரி நீங்க டாக்குமெண்ட் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கொடுத்துருக்கீங்களா இந்த நேமை செலக்ட் பண்ணிட்டு லிங்க். இப்போ நீங்க கூகுள்ல வந்து ஒரு இமேஜை வந்து சர்ச் பண்ணி வச்சிருக்கீங்க ஃப்ளவர்ஸ் ஏதாவது சம்திங் சர்ச் பண்ணி வச்சிருக்கீங்க. அது இங்கேயே உங்களுக்கு வேர்ட்லயே இங்கேயே ஓப்பன் ஆகணும். இந்த நேம்லயே உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னா அங்க மேல யூஆர்எல் லிங்க் கொடுத்துருப்பாங்க. நீங்க சர்ச் பண்ணிருக்கீங்க அந்த ஃப்ளவர்ஸோட யூஆர்எல் லிங்க் இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணுங்க காப்பி பண்ணிட்டு இப்ப பாருங்க இங்க அட்ரஸ் இருக்கா இதை நான் எரேஸ் பண்ணிட்டு இங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இந்த மாதிரி நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருந்தீங்கன்னா உங்க நேம் அகைன் என்ன கலர்ல ஆயிடும்? ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் வந்து இங்கேயே ஓப்பன் ஆயிடும். இதுதான் வந்து ஹைப்பர் லிங்க். இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஆல்ரெடி இருக்கிற டாக்குமெண்ட் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேப்ல இருக்க ஹைப்பர் லிங்க் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷான்பிரீஃப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.